கார்த்தி தீபா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரியா வந்து ஆட்டத்தையே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. ரியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. அதாவது கைது செஞ்சுட்டாங்க நம்ம கார்த்தி. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து உஸ்பேத்துற மாதிரி பேசணுன்னா அவங்கக்கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பட்டன் கேமரா மூலிமா ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போகிறப்ப எப்படியோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஆதாரம் பூர்வமாக வந்து எடுத்து எல்லாட்டையும் வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனை இப்படியே விட்டுட்டு போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த இடத்துல டப்பு டப்புன்னு பண்ணிடுறாங்க. இருப்பினும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல அப்படியே திருப்பி மயக்கம் போட்டு கீழே வந்ததுனால அப்படியே கடந்து போயிட்டாங்க. நம்ம ரியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு யார்கிட்ட வந்து என்ன சொல்லுவான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப திருப்பி திருப்பி நம்ம கார்த்தி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா அங்கே நாட் ரெஸ்பான்சிபிள் தான் வருது போல இருக்குது. சரவணன்ட்ட சொல்லி அங்கே வந்து போக சொல்கிறாங்க. குடுகுடுன்னு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல சரவணன் இது மாதிரி இருக்காங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சோன்னே அப்படியே கொண்டு போய் அவங்கள வந்து சேர்த்துட்றாங்க. பத்திரமா வந்து காப்பாற்றிடுறாங்க போல இருக்குது. அப்பன்னு பார்த்து இந்த கேமரா எடுத்து கார்த்திகிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுதான் மிகப்பெரிய ஆதாரமாக அமைய போகுது. மீனாட்சியோட வாழ்க்கையை வந்து இதுதான் காப்பாற்ற போகுது. என்ன இது மாதிரி பண்ணது கூட அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு நபர் சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து வேக வேகமாக மண்டபத்துக்கு வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் ஃபோன் அடித்து எல்லா உண்மையும் சொல்லலான்னு பார்க்குறப்ப கார்த்திக் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையாங்கிற மாதிரி சரவணன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி மீனாட்சியும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டா வேறு வழியே இல்லை. நம்ம என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்யலாம். நம்ம எழுத்து நிற்க அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. கார்த்திக் கூட நம்மளை கூட மல்லு கட்ட முடியாது. ஏன்னா மூத்த அண்ணியா நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரியா ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவோட உதவி இல்லாமல் இந்த வாட்டி நம்ம ஐஸ்வர்யாக்கே ஆர்டர் போடுற இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா அப்பன்னு பார்த்து மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரம்யா வந்து மண்டபத்துக்கு வரத்துக்காக காரில் ஏறி உட்காடுறாங்க. என்னடி கிளம்பிட்டியாங்கிற மாதிரி தான் தீபா வந்து கேட்குறாங்க. கிளம்பியாச்சு, காரில் தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த வாட்டி உன் ஹஸ்பண்டை வந்து நான் பார்க்க போகிறேன், எந்த விதத்துலையும் கவலையப்படாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஆதாரத்தோடு வராங்க. நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு கார்த்தி வந்து எத்தனை வாட்டி அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நாட் ரீச்சபிள் தான் வருது. என்னது சரவணன்ட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரவே மாட்டேங்குது, என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரியா வந்து நக்கெலாம் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க. என்ன கார்த்தி என்னமோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னேன், ஆனால் உன்னால் பார்த்தியா எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பண்ணாத, நிச்சயம் வந்து நீ எல்லாம் எங்கள் பாட்டிக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கவே முடியாது. உன் அண்ணனோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலை உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல கார்த்திகிட்ட கிழிக்க முடியுமா முடியாதான்னு பொறுத்து பாரு, கடைசி வரைக்கும் ஆட்டம் வந்து இருக்குமா, பாதிலேயே ஜெயிச்சவன்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத போ அப்படின்னு சொன்னோன்னே சரி கார்த்தி இப்போ வேணால் நான் போகிறேன், கூடிய சீக்கிரம் பாருங்களேன் நான் தான் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரியா. கார்த்தி அப்படி என்ன தான் திட்டம் போட்டு வச்சுருக்காரு ஒன்றும் தெரிலன்னொன்னே ஒரு பக்கம் கார்த்தியோட ஃபோன் கால் வந்து லைன் வந்து போகுது. கார்த்தி வந்து பேசுகிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த பையனை காப்பாற்றியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, ரியா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஆதாரத்தை எதுவும் ஒன்று எடுத்துட்டாங்க போல இருக்குது. ரியா சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயம்லாம் எடுத்துட்டாங்க. அப்படியே வந்து நம்ம ரம்யாவும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. ஃபேஸை மட்டும் மறைக்கிறதுக்கு ஏதோ மாஸ்க் போல் ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்த்தியை வந்து நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாஸ்க் வந்து போட்டுக்க வேண்டியதான். இருந்தாலும் வந்து இதெல்லாம் டெம்பரவரி தான், நம்ம தான் புத்திசாலித்தனமாக வந்து செயல்படணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா சரி ஏதாவது ஒன்று வழி பிறக்காமையாக இருக்கும், எப்படி இருந்தாலும் கார்த்தியும் ரம்யாவும் சந்திக்கக்கூடாது, அதுக்கு நான் திட்டம் போட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் சரவணன் வந்து நிற்கிறாங்க. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருக்கிறப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து மாதம் வந்து வராங்க. அந்த இடத்துல இவர் ரொம்பவே வந்து தப்பானது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆதாரம் இருக்குது உங்களுக்கு ஆனந்த், நீங்களே இதை பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த வீடியோ வந்து ஆனந்த்கிட்ட போட்டு காட்டுறாங்க. ஆனந்த் என்ன முடிவு எடுப்பாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரியாவை நான் கூட்டிகிட்டே போவேன்னு சொல்லி சரவணன் பேசுகிறாங்க.